அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மூணு கேள்விங்க ஐயா. சொல்லுப்பா, கேள்ப்பா. மனிதனின் வாழ்க்கையில் அவரவர் வரீங்க, காவு போட்டு தானே வரீங்க. என்ன அப்படி இல்லைங்க, கேளுங்க. மனிதனின் வாழ்க்கையில் அவரவர் சிந்தனைகள் தான் அவரவர் வாழ்க்கையே அமைக்கிறது. அப்போ அந்த சிந்தனை சிலருக்கு நல்லதாகவும் சிலருக்கு தீயதாகவும் வர காரணம் அவரவர் சூழ்நிலையா இல்லது விதியா ஐயா? விதியும் உண்டு, சூழ்நிலையும் உண்டு. ஏன்னா விதி வழிப்படி தான் வாழ்க்கையை மனிதன். சரி, அதை தாண்டி எவனும் வாழ முடியாது. இப்போ எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் விதி தான் முடிவான விஷயம். சரி, ஆரம்பம் எண்ணங்கள். நீ எந்தெந்த எண்ணங்கள்லாம் உனக்கு உதயமாகுதோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்பாடுகள். எண்ணம் தானே செயலாக மாறுது. இங்கே போகலான்னு நினச்சி எண்ணம் வந்ததுன்னா தான் வரப்போகிறேன். அப்போ செயல் ஆக போகுது. எல்லாத்துக்கும் பேஸ் மனிதனுடைய எண்ணமே. நல்லதுக்கும் தீமைக்கும் ரெண்டும் மனிதனுடைய எண்ணம் தான் செயலாக மாறிடும். அந்த செயல் இவனுடைய எண்ணங்கள் எப்படி உதயமாச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நன்மையும் தீமையும் இவனுக்கு விளைய போகுது. சரி, அப்போது எண்ணம் தான் அடிப்படை. எண்ணத்துக்கு அடிப்படை இவன் உடலுக்குள்ள ஊடுற விந்துனுடைய செயல்பாடு. அதுதான் விதின்றது. அதுபடி தான் வாழ்க்கை அமையும். இப்போ ஒரு ஆள் நினைக்கிறான், நல்ல உழைப்பாளி, நல்ல அறிவாளி, நல்ல படித்தவன், ஆனால் பணக்காரனை ஆயிடணும்னு நினைக்கிறான், ஆகவே முடியல. ஒரு மந்திரியை ஆகணும்னு நினைக்கிறான், ஆகவே முடியல. இது என்ன காரணம்? இவ்வளோ பெரிய அறிவாளி வர முடியல இந்த நாட்டில். ஒன்றுமே தெரியாது, திடீர்னு மந்திரி ஆகி போகிறான். என்ன காரணம்னா விதி வச்சு போய் வைக்கிறது. ஸோ அந்த விதிப்படி தான் எண்ணங்களே உருவாகும். ஆமாம், அதுபடி தான் எண்ணங்கள் உதயமாகும். ஒருத்தனுக்கு 24 மணி நேரம் உலகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்தால் நல்லது, மக்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்தால் நம்மளால் வாழ வைக்கணும், இப்படியே சிந்திச்சு நிற்பான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான், நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, எவனை ஏமாற்றலாம், எவனை கொள்ளடிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், இப்படியே சிந்திச்சு நிற்பான். அப்போது எல்லாத்துக்கும் பேஸானது எண்ணம். எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இவனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு நன்மையும் தீமையும் நடக்குது. நேற்று கூட ஒருத்தர் கேட்டாங்க, பாம்பன் சுவாமிகளே சுடுகாட்டில் போய் ஒரு பள்ளம் தோண்டிட்டு உட்காந்துட்டார். எதுக்காக உட்காந்தாரு? நான் யாரை தெய்வம்னு நினைக்கிறேனோ அந்த தெய்வம் என் கண்ணுக்கு முன்னாடி பிரதட்சம் ஆகணும். அதை பார்த்தால் மட்டும்தான் இந்த பள்ளத்திலிருந்து நான் மேலே வருவேன், இல்லைன்னா என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதில் உக்காண்டார். ஆனால் அவர் ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, அவர் எதிர்பார்த்த மாதிரி முருகர் வரல. சுடுகாட்டில் என்ன வரும்? பேய் வரும், பிசாசு வரும், பூதம் அதானே வரும். இதெல்லாம் வருது, ஏந்துக்கவே இல்லை. இதையும் தாண்டி அவர் போக 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 என்ன பண்ணுறாரு, முருகன் இறங்கி வரான். டே பாவி, நீ போயிட்டா ஊரே என்ன திட்டுண்டா அப்படின்னு அவரோட தவத்தை மெச்சி அது வரைக்கும் வராத முருகன் வரான். யாருக்காக? பாம்பன் சுவாமிகளுக்காக. இப்போ எனக்கு ஒரு வழிமுறை தெரிஞ்சிச்சு. ஒரு வேளை பள்ளம் தோண்டி நானும் பாம்பன் சுவாமி மாதிரி உக்காந்தா முருகன் வருவான். நான் போய் உக்காந்தா வருவானா? நான் பணமாக போவேமே தவிர முருகன் வரவே மாட்டான். ஏன்? இது என்னோட வழி இல்லை. பாம்பன் சாமிகள் போய் உட்காரும்போது அவருக்கு முன்னோடி யாரும் இல்லை. அவருக்கு முன்னாடி யாரோ போய் உக்காந்துட்டு அதே மாதிரி நானும் போய் உக்காந்தான்னா கண்டிப்பாக முருகன் வந்தே இருக்க மாட்டான். அவர் அறிவுக்கு யோசனை வந்தது, முருகன் வரணும், என்ன பண்ணலாம்? பள்ளம் தோண்டு உக்காரு, பணமாக வரனா இல்லை எதுவாக வரனா பார்த்துக்கலாம், உயிரே போனாலும் கவலை இல்லைன்னு சுயமாக முடிவெடுத்து அவர் அறிவு எங்கே போச்சோ அதுக்கேற்ற மாதிரி போய் உக்காந்தாரு. அதனால் இறைவன் வந்தான். பாம்பன் சாமிகளை உக்காண்டார், நான் போய் உக்காந்தா மண்ணை போட்டு மூடிடுவாங்க, முருகன் வரமாட்டான். புரியுது? அப்போது ஒருத்தரை பார்த்து இந்த ஞானத்தை அடையவே முடியாதுன்றது தான் உண்மை. அவர் கூடவே இருந்தால் ஞானத்தை அடைய முடியுன்றதும் பொய். நீ யார் கூட இருந்தாலும் உன்னை தோன்றினால் மட்டும்தான் ஞானமானது ஊற்றெடுக்கும். அதனால தான் நம்ம 1000 கேள்வி கேட்டாலும் ஐயா ஒரே பதில் சொல்ல, பாடத்தை பண்ணிப்போ. அது ஒன்று மட்டும்தான் அதுக்கான சூட்சும ரகசியம். நான் எவ்வளோ பதில் சொன்னாலும் உன் மனசு திருப்தி அடையாது.
ஏன்னா உன் பதிலை ஏற்கனவே மனசு நினச்சிக்கணும். அந்த பதிலை சொன்னால் மட்டும்தான் அந்த மனம் போய் உக்காரும். நான் எதிர்பார்க்குற பதிலை அவர் சொல்லலைன்னு சொன்னால் அந்த மனசு ஏற்றுக்காது. எப்போ அந்த மனசு அதை சொல்லும் அப்படின்னா, எனக்கு சுயமாக அறிவு வந்து இது நடக்கிறதெல்லாம் காரண காரியம் புரிஞ்சால் அந்த மனசு கேள்வியே இல்லாமல் அப்போ தான் போய் உட்காரும். அதுக்காக தான் நீ என்ன கேள்வி கேட்டாலும் திட்டாவது பதில் சொல்கிறாரு. பதில் சொல்லிவிட்டு பாடத்தை பண்ண இது ஒன்று தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டு போவார். இப்போது நமக்கு கொடுத்த கலை எதை காட்ட போகுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே அந்த கலை கிட்ட சேர்க்காது. நம்ம வானலெல்லாம் காடு மலை கோயில் குளம்லாம் தேடி காணாத ஒரு பொருளை இந்த கலை கொண்டு போய் சேர்க்கும். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய இழப்புக்கெல்லாம் நம்ம சந்திக்கணும். எல்லாம் இருக்கும், பண்டாட்டி இருக்கும், புள்ள இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும். ஆனால் பாடத்தில் நீங்கள் வேகமாக போக 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 இது எல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கும், இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் ஒதுவீங்க. அப்போ என்ன ஆகும்? நல்லா இருந்த வீடு இப்போ நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது. அப்போ கணவனாக இருந்தால் மனைவி இழுத்து பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படியே விட்டா நம்மளை யார் காப்பாற்றுறது அப்படின்னு அவங்க இழுத்து பிடிக்க, இல்லை அவங்க வழியில் போனால் புருஷன் விட மாட்டார். சரிங்களா? அப்போ இந்த இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கும் போதே நல்லா இருந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தானாகவே உருவாகும். ஏன்னா பாடம் பண்ணால் என்ன ஆகும்? அது வரைக்கும் யார் பேசுனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப எல்லாத்தையும் காது குத்தி இந்த காது வாங்கும். பாடம் பண்ண உட்காந்து பேசினா தலை வலியாக இருக்குது, இது எப்போ தான் தூரம் போய் ஒழியும் அப்படின்ற அளவுக்கு என் மனம் வந்துடும். அப்போ யார் சொன்னாலும் என் மனசு கேட்காது, வெறுப்பாக தான் இருக்கும். எப்படா இதெல்லாம் தூரம் போவோம், நான் எப்போ போய் தனியாக போய் உட்காருவேன்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ பிரச்சனை வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம்? சண்டை போட்டுனே இருக்கலாமா? சண்டை போட்டால் பாடம் வராது, நமக்கு நம்மளே குழி வெட்டிப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது வந்தால் எப்படி இருக்க போகிற? எண்ணெயும் தண்ணியும் மாதிரி இருக்கணும், வளைஞ்சா மாதிரியும் இருக்கணும், வளையாத மாதிரியும் இருக்கணும். ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவருக்கு காணும் நட்பான பராபரம் என்றார். ஒரு பானை உடஞ்சி ஓடா போய் ஊந்து கிடக்குது, நான் பார்த்தா அது ஓடு பானைன்னு சொல்ல மாட்டேன், ஓடுன்னு சொல்லுவேன். பக்கத்துலேயே பொண்ணும் பொருளும் கொட்டி வச்சிருக்குது, நான் பார்த்தா எதை போய் எடுப்பேன்? போட்டு போய் எடுப்பேனா? எடுக்க மாட்டேன், பொண்ணும் பொருளை தான் எடுப்பேன். காரணம் என்ன? ஓட்டுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, பொண்ணுக்கு எத்தனை நிறைய மதிப்பு இருக்குது, நிறைய பணம் வரும். ஆனால் ஞானி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஓட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே தான் இந்த காசு பணத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க. தன்னோட மனசை எப்பவுமே சமமான ஒரு நிலையில் வச்சுக்கினால் அந்த குடும்பம் தப்பிச்சு பிழைக்கும். ராமகிருஷ்ணர் போகிறார், ராமகிருஷ்ணன் முன்னாடி போகிறாரு, ஒரு 10 அடி தள்ளி சாரதா அம்மையார் நடந்து வராங்க. அப்போ முன்னாடி போன ராமகிருஷ்ணருக்கு ஒரு தக தக தகன்னு ஒரு பொருள் சொல்லிக்குது, அது பித்தளை தான், ஆனால் தக தக தகன்னு மின்னுது. அப்போ போன ராமகிருஷ்ணன் சும்மா போயிருந்தால் பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, இது பின்னாடி என் பொண்டாட்டி வராங்க, அவங்க கண்ணை உறுத்தி மனம் எங்கே சஞ்சலப்படுற போதானு பொண்டாட்டி மேலே பரிதாபப்பட்டுக்கின்னு அந்த பித்தளை மேலே என்ன பண்ணுறாரு, மண்ணை போட்டு மூடுறாரு. மண்ணை போட்டு மூடிட்டு அவர் நகர்ந்து போகிறாரு. ஆனால் இதெல்லாம் இந்த அம்மா உட்காந்து பார்த்துனே தான் நடந்து வரும்போதே இவர் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கினே தான் நடந்து வராங்க. ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ நைஸாக கேட்குறாங்க, சாமி நான் உங்களை பின்தொடர்ந்தே தான் வந்தேன், நீங்கள் வரும்போது ஏதோ ஒன்று பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, அது தங்கையில் கீழே கிடந்து பித்தளை தான், எனக்கு அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ ஒரு பொண்ணு, உன் மனசு அதில் ஒரு மயக்கம் வந்து அதை போய் எடுக்க போயிட்டா இவ்வளோ நாள் நீ பாடுபட்டதெல்லாம் வீணாக போய்டும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்தம்மா சொல்கிறாங்க, இன்னுமாங்க இந்த பித்தளைக்கும் இந்த மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுன்னு இருக்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு அது மினுக்குது, அது தங்கம், அது மண்ணுன்னு வித்தியாசம் தெரிஞ்சாலும் போனீங்க, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தாண்டி போயிருப்பீங்களே, இன்னும் உங்களுக்கு பக்குவம் வரலையான்னு யார் சொல்கிறது? ராமகிருஷ்ணரை பார்த்து சாரதா அம்மையார் சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட பக்குவம் எப்படி இருக்கும் பாருங்க.
அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஞானம்ன்றது பொது. இது ஆணுக்கு தான் வசப்படும் பெண்ணுக்கு தான் வசப்படம்லாம் கிடையாது. இது யார் யார் எந்த பாவனையில் இருக்கிறாங்களோ அந்த பாவனையில் இருந்தால் ஞானம்ன்றது எல்லாரும் வசமப்படும். அதனால் இது குடும்பம் ஒரு சுமைன்னு யாரும் நினச்சிடாதீங்க. குடும்பம் ஒரு சுமையே கிடையாது. சரிங்களா? நாம் எந்த பக்குவத்தில் இருக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பமும் ஒரு நாள் மாறும். குடும்பம்னா அம்மா அப்பா இருப்பாங்க, புள்ள குட்டின்னு இருக்கும். புள்ள வளராத வரைக்கும் அப்பா தான் புத்திசாலி அந்த வீட்டில். புள்ள வளர்ந்தா புள்ள தான் புத்திசாலி, அப்பா மடையன் ஆயிடுவான். எப்போ எந்த வயசு வரும்போது ஒரு 14-15 வயசு வந்தவனே அந்த அப்பாவை மடையன் நினச்சிப்பான், இவன் புத்திசாலி நினைப்பான். ஆனால் உண்மையிலே யார் மடையன்னா புள்ள தான் மடையன். அப்பா எப்பவுமே புத்திசாலி தான். ஆனால் அப்படி நினைக்கலாமா? அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. ஒரு அப்பா அம்மா தெய்வத்துக்கு சமம். நீ தெய்வத்தை பார்க்கல, குருவை பார்க்கல, யாரை பார்த்த அப்படின்னா முதலாக நான் பார்த்தது என்னோட தாயையும் தந்தையும் தான். அவங்க தான் எனக்கு முதல் தெய்வம். முதல் தெய்வம் இல்லை, கடைசி தெய்வம் அவங்க மட்டும்தான். தெய்வத்தை பார்க்காத வரைக்கும். ஏன் அவங்கள தெய்வம்ன்றோம்? அவங்க ஏதோ நம்ம கடமைக்கு பெற்று போட்டாங்களான்னு இல்லை. நீ யாருன்னு தெரியாது. நீ ஆனா பெண்ணா ஒரு தாய்க்கு தெரியுமா? தெரியாது. நீ கருப்பா சிவப்பா ஒரு தாய்க்கு தெரியுமா? தெரியாது. நீ நல்லவனா வாழ்வே கெட்டவனா ஒரு தாய்க்கு தெரியுமா? தெரியாது. நீ யாருன்னு தெரியாத போதே உன்னை காதலிச்சு அன்பொழிச்சு அவங்க பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை காப்பாற்றினாங்க. யார் அவங்க? நீ யாருன்னே தெரியாத போது. இந்த உள்ள இருக்கிற கருவை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த 10 மாதம் சுமந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நீ யாருன்னு தெரியாத போது உனக்காக தவம் இருந்த ஒரு தெய்வம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய எல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதா இருக்குமானா கெடுக்கிறதா இருக்காது. நம்மளை வாழறதுக்காக தான் அவங்க சில புத்திமதிகள் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தையா இருக்கும்போது கேட்டேன், டேய் உட்காரானா உட்காந்தேன், ஏந்துறானா ஏந்தேன். ஒரு குழந்தையா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அறிவு வந்தவொடனே எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் நான் செய்வேன். நீங்கள் என்னப்பா எப்போ பாரு என்னை கமாண்டிங் பண்ணி கேட்குறீங்க, எனக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த புள்ள போயிடுவான். ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் அப்பாவுக்கு முன்னாடி புள்ளதான தவிர ஒரு நாளும் அப்பனாகவே முடியாது. இதுக்கு சாட்சி யாரு? மகான்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு. பட்டினத்தார் தன்னோட தாயை ஊராரெலாம் என்ன பண்ணுறான்னா கட்டை கிட்டெல்லாம் போட்டு எரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, என்னை பெத்த தாயிடாவா, என்ன பஞ்சு மாதிரி வச்சு என்னை கருவில் வச்சு காப்பாற்றின அந்த தெய்வத்தை நீ கல் முள்ளெல்லாம் வச்சு எரிக்கிறத எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நான் வாழை இலை வச்சு பற்ற வைக்கிறேன். அவரும் எரிய வைக்கிறாரு. இது சாத்தியமானா சாத்தியமாக இருக்குது. அப்போ ஒரு பாடலும் சொல்கிறாரு. என்ன பாடல்? முன்னை இட்டத்தி முப்புறத்திலே, பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே, யானும் இட்டத்தி மூழ்க உண்முகவே. இவருக்கு மட்டும் இந்த சக்தி எப்படி வந்தது? எனக்காக கேட்டிருப்போமா? எப்படி அந்த சக்தி வந்தது? இல்லை சாமி அவர் ஞானத்தை அடைஞ்சிட்டாரு அப்படி அந்ததுனால சக்தி வந்ததுன்னு அப்படி சொல்லிட்டு போக முடியுமானா அது ரொம்ப ஈஸி தான். ஆனால் எல்லாருக்கும் விளக்கமாக இருக்குமானா விளக்கமாக இருக்காது. அப்போ ஒரு சந்தேகம் வந்தால் எங்கே போவோம்? நம்ம வழக்கம் போல் நோட்டில் எழுதிட்டு, எப்போ இது புரியல, இதுக்கு விளக்கத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நோட்டில் எழுதிட்டு வந்தாச்சு. தூங்க போகும்போது அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதே பாடலை நீ ஒரு அடி திரும்பி படிடா. முன்னை இட்டத்தி முப்புறத்திலே, பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே. இந்த 3 தீயை நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தியா? சிவபெருமான் காமனை எரிச்சான். எப்போ எரிச்சான்? நெற்றிக்கண்ணை திறந்ததுனால காமனை எரிச்சான். அப்போ சிவன் எதை அழிச்சான்? காமத்தை அழிச்சிட்டான். அனுமார் போறாரு, ராமனோட பெருமையெல்லாம் சொல்றாரு. டேய் சண்டை வேணாப்பா, நீ சீதையை நீ தப்பு செஞ்சிட்ட, சீதையை ஒப்படைச்சிடு அப்படின்னு
ராவணங்கிட்ட புத்திமதி சொன்னால் கூட ராவணோட தலையெழுத்து அனுமனோட வாளில் தீயை வச்சு கொளுத்தி விடுறான். அதனால் கோவப்பட்ட ஆஞ்சநேயர் என்ன பண்ணான்? இலங்கையே எரித்தான். அப்போ அதுக்கு பேர் என்னது? கோவத்தி. அடுத்து அம்மா ஒரு அடி வயிற்றில் நெருப்பு இல்லைன்னு சொன்னால் அப்பா போட்ட விதை அங்கே பயிராக வளராது. அம்மா வயிற்றில் இருக்கிற அந்த நெருப்பு தான் இவ்வளோ பெரிய உருவத்தை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அடிப்படை. அந்த நெருப்புக்கு பேர் என்னது? பாசம். அம்மாவுக்கும் அந்த கருவுக்கும் பாசம் இல்லைன்னு சொன்னால் இது 10 மாதம் இருக்காது, ஒரே மாதத்தில் அந்த கருப்பம் கலைஞ்சிரும். அந்த பாசத்தினால மட்டும்தான் இந்த கருவு உருவாகி இவ்வளோ பெரிய உருவமாக வளர்ந்து நிற்குது. பட்டினத்தாருக்கு நெருப்பு எங்கே வந்தது? காமத்தை அழிச்சால், கோவத்தை அழிச்சால், உன் பாசன்ற இந்த 3 தீயும் அழிச்சால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஞானத்தீ உதயமாகும். இப்போ பட்டினத்தாருக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னா இந்த 3 தீயும் அவர் அழிச்சதுனால ஞானத்தீ உள்ளே வந்தது. நமக்கும் ஞானத்தீ வேணுமா? எதெல்லாம் அழிக்கணும்? காமத்தை அழிக்கணும், கோபத்தை அழிக்கணும், பாசத்தை அழிக்கணும். இதை அழித்தா ஞானம்ன்றது நமக்கும் வசப்படுன்றது தான் பட்டினத்தாரோட வாழ்க்கை. அவ்வளோ பெரிய மகான் எல்லாத்தையும் ஒரு நொடியில் தூக்கி போட்டார். ஒரே ஒரு பாசத்தை தூக்கி அவரால் போடவே முடியல. எந்த பாசம்? தாய் பாசம். ஏன்னா அந்த ஒரு பொருள் இல்லைன்னா இந்த பூமிக்கு நான் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த பொருள் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் எல்லையை தாண்டாமல் அங்கேயே உக்காண்டிருக்காரு. ஊரே காரி துப்புது, போக மாட்டேன், அங்கேயே உக்காண்டிருக்கேன். ராஜா வராரு, போக மாட்டேன், அங்கேயே உக்காண்டிருக்கேன். கூட பிறந்த அக்கா விஷம் வைக்கிறா, போக மாட்டேன், அங்கேயே உக்காண்டிருக்கேன். யாருக்காக? எல்லாத்தையும் துறக்க முடிஞ்ச ஒரு துறவி. ஐயா சொல்லுவார், துறவின்னு சொன்னால் யாரை மாதிரி இருக்கணும்? பட்டினத்தார் மாதிரி இருக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் இனிமேல் துறக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லைப்பான்ற அளவுக்கு திறந்து நின்னார். மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க? வீட்டை விட்டு ஓடி போனவங்களாம் துறவி கிடையாது, பொண்டாட்டி விட்டு ஓடி போனவங்களாம் துறவி கிடையாது, புள்ள குட்டியை காப்பாற்ற முடியாமல் ஓடி போனவங்களாம் துறவி கிடையாது. துறவினா எது துறவு அப்படின்னால் இனிமே துறக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நிலை, ஒரு 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 படிநிலையில் போய் நின்னால் அதுதான்ப்பா துறவு. அந்த துறவு நிலையை எட்டி பிடிச்ச பட்டினத்தார் கூட தாய்க்கு முன்னாடி மண்டிட்டு நிற்கிறார். அப்போது நாம் எப்படி இருக்கணும்? தன்னை பெற்ற அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவ்வளோ பெரிய மரியாதையை நாம் கொடுத்தாகணும். அவங்க சொல்லக்கூடிய சொல்லு தான் நமக்கு வேதம். நான் 1000 படிச்சிருக்கலாம், ஆனால் இந்த படிப்பெல்லாம் நான் படித்ததில்லை, அவங்களோட வேர்வையில் வந்தது. நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய இந்த உடம்பு, என்னுடைய இந்த எல்லாம் யார் கொடுத்து வந்ததுன்னா பெற்றவங்க கொடுத்து வந்தது தான். வேறு இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்கவே முடியாது. அப்போது ஒரு பிள்ளையும் யார் சொல்கிறத கேட்கணும்? ஊர் சொல்கிறத கேட்கணும், கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறத கேட்கணும், உற்றார் பற்றார் சொல்கிறத கேட்கணும்னு போகாமல் முதல்ல பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும். ஏன்னா கனவுல கூட நமக்கு தீங்கு நினைக்காத 2 ஜென்மம் இருக்குதுன்னா அந்த 2 ஜென்மம் தான். அதனால் இதை கேட்டு நிற்கிற எல்லா பிள்ளைங்களும் ஒரு வாட்டி நம்மளுடைய பக்கத்தெல்லாம் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். சரிங்களா? திருப்பி பார்த்தால் அது அவங்களுக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு புனிதமாக இருக்கும். சரிங்களா? ரைட்.